அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிஸ்கட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிஸ்கட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பிஸ்கட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் எழில். எப்படி அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு? மேலும் தீயணைப்புத் துறையினர்லாம் வந்திருக்காங்களா? அங்க மீட்பு பணிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ராதா, ஹைதராபாத் அருகே ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ராஜேந்திர நகர் கடிதனில் உள்ள தொழிற்சாலை, அங்குள்ள தொழிற்பேட்டையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள பிஸ்கட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இந்த பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட மலமளந்து தீ எரிந்து வருவதால் தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு துறையினருக்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கூடுதலாக, அதாவது தற்போது வரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீ முதல் தளத்தில் அதிக அளவு எரிந்து வருவதால் அதில் இருக்கக்கூடிய சுவர் இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டார்களா என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எனினும் கூட இந்த தீயை முழுவதுமாக கட்டுப்படுத்திய பின்புதான் அந்த பகுதிக்குள் செல்ல முடியும். அதே போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தீ மலமளவென்று எரிந்து வருவதால் அதை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகிறார்கள். அதே போல கரும்புகை ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதுமாகவே கரும்புகை ஏற்பட்டு அங்கிருப்பவர்களுக்கு கண்ணெரிச்சல் உள்ளிட்ட உபாதைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை கோடிக்கணக்கான அந்த மூலப்பொருட்கள் எரிந்திருக்கக்கூடும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து வருவதால் அந்த தீயை அணைக்கும் பணி அவர்களுக்கு தற்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனினும் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தீ முழுமையாக அணைத்த பிறகுதான் மற்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதான் பிஸ்கட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.